Hi friends, welcome to SudhaSri kitchen. இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்கிறது சுண்டல் குருமா. ஆமாங்க, எங்க வீட்ல இன்னைக்கு மிந்து போன சுண்டலை வச்சு நான் லெஃப்ட் ஓவர் சுண்டல் குருமா பண்ணியிருக்கேன். ரொம்ப டேஸ்டியா சூப்பரா நல்லா இருக்குது. ரொம்ப ஆரோக்கியமானதும் கூட. நம்ம பொருளையும் வேஸ்ட் பண்ண தேவையில்லை. அதே மாதிரி குருமா செஞ்சு சாப்பிட்டாலும் ரொம்ப நல்லா இருக்கும். இந்த லெஃப்ட் ஓவர் சுண்டல் குருமாவை நம்ம சப்பாத்திக்கு, தோசைக்கு, இட்லிக்கு எதுக்கு வச்சு சாப்பிட்டாலுமே காம்பினேஷன் ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த சுண்டல் குருமா எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாமா? இந்த லெஃப்ட் ஓவர் சுண்டல் குருமாவை எப்படி செய்கிறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாமா? இன்றைக்கி சாயங்காலம் எங்கள் வீட்டில் சுண்டல் பண்ணியிருந்தேன். அந்த சுண்டல் அதிகமாக இருக்குது. இப்போ அந்த சுண்டலை வேஸ்ட் பண்ணாமல் நம்ம லெஃப்ட் ஓவர் சுண்டலை வச்சு நம்ம எப்படி குருமா பண்ணுறதுன்னு பார்க்கலாம். முதல்ல இந்த மிக்ஸி ஜாரில் தேங்காய் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். அடுத்தது மிளகாய் ஒரு 4, முந்திரி பருப்பு ஒரு 10 முந்திரி பருப்பு சேர்த்துக்கலாம். ஒரு ஸ்பூன் சோம்பு, ஏலக்காய் 2, கிராம்பு 2, கொஞ்சமாக அனாசிப்பூ, ஒரு துண்டு பட்டை. கடைசியாக நம்ம இந்த குருமா கெட்டியாகிறதுக்கு நம்ம என்ன சுண்டல் சேர்க்க போகிறோமோ அந்த சுண்டலையே கொஞ்சம் சுண்டல் எடுத்து வச்சு இதை அரைச்சிக்கலாம். இது எல்லாத்தையும் நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ சுண்டல், தேங்காய், மசாலா பொருள் எல்லாத்தையும் சேர்த்து நம்ம நைஸாக அரைச்சி எடுத்து வந்தாச்சு. அடுத்தது குருமா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அடுத்தது ஒரு வானிலையில் 2 ஸ்பூன் ஆயில் விட்டுக்கலாம். எண்ணெய் காய்ச்சதும் ஒரு அரை ஸ்பூன் கடுகு வெடிச்சதும் உளுந்தம்பருப்பு கொஞ்சமாக, கறிவேப்பிலை கொஞ்சம். அடுத்தது ஒரு பெரிய வெங்காயத்தை குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். இந்த வெங்காயத்தை நம்ம நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா கலர் மாற அளவுக்கு நல்லா வதக்கியாச்சு. இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு ஸ்பூன். இஞ்சி நல்லா பச்சை வடை போக நல்லா வதக்கிக்கணும். அடுத்தது ஒரு பெரிய தக்காளி குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். தக்காளி நல்லா குழைவாக வதங்கட்டும். இப்போ கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ தண்ணி கொதித்து வரட்டும். இப்போ மூடி வச்சுருவோம். ஒரு 5 நிமிஷம் கழித்து பார்க்கலாம். இப்போ திறந்து பார்க்கலாம். தக்காளியும் நல்லா குழைவாக வெந்துருச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கிற இந்த மசாலா பேஸ்ட்டு, சுண்டல் தேங்காய் அரைச்சி வச்சோம் இல்லைங்களா, அந்த மசாலா பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ ஈவினிங்கும் சுண்டலை சாப்பிட்டுட்டு நைட்டும் சுண்டல் குருமா செஞ்சோம்னா நமக்கு செமிக்காது அப்படின்ற பயமே தேவையில்லை. ஏன்னா இதில் நம்ம சோம்புலாம் சேர்த்து நம்ம அரைச்சிருக்கோம். அதனால் நமக்கு டைஜஷன் பிரச்சனை இருக்காது. பெரியவங்க, சின்ன குழந்தைங்க யார் வேணாலும் சாப்பிட்லாம். இப்போ இந்த குருமா கூட கொஞ்சமாக மஞ்சள்தூள் ஆட் பண்ணிக்கலாம். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். நம்ம சுண்டலுக்கு உப்பு சேர்த்தாச்சு. இப்போ இந்த குருமாவுக்கு மட்டும் தான் போட்டிருக்கேன். ரொம்ப ஈஸியாக டேஸ்ட்டாக ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். வித்தியாசமான டேஸ்ட்லையும் இருக்கும். சுண்டல்லாம் அரைச்சி ஊற்றிருக்கிறதுனால நம்ம அந்த சுண்டலில் இருக்கிற சத்து பூரா நமக்கு கிடைக்கும். நல்லா கொதிக்கட்டும். இந்த குருமா நல்லா கொதிச்சிருச்சு. நம்ம வேக வச்ச சுண்டல் இருக்கிறதுனால நான் அதை சேர்க்கலை. இப்போ கடைசியாக தான் அதை சேர்க்க போகிறேன். இந்த சுண்டலில் நான் 5 வகை சுண்டல் போட்டிருக்கேன். என்னென்னா சோயா, பட்டர் பீன்ஸு, கடலைப்பருப்பு, கொண்டக்கடலை, பாசிப்பயிறு. இந்த 5 வகையும் சேர்த்தா நான் இன்றைக்கி சுண்டல் பண்ணியிருந்தேன். ரொம்பவே நல்லா இருந்துச்சு. இப்போ அந்த சுண்டலை இதில் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த சுண்டல்லாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ கொதித்து வரட்டும். நம்மளோட சுண்டல் குருமா நல்லா கொதித்து வந்துருச்சு. அடுத்தது இது மேலே மல்லித்தழை தூவிட்டு நம்ம இறக்கிட வேண்டியது தான். மல்லித்தழை தூவிட்டு இப்படி கலந்து விட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்க வேண்டியது தான். நம்மளோட சுண்டல் குருமா ரெடி. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த லெஃப்ட் ஓவர் சுண்டல் குருமா பிடிச்சிருந்துச்சுன்னா SudhaSri கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஆரோக்கியமானதையே சமைப்போம், ஆனந்தமாக இருப்போம். தேங்க்யூ.